முன்னாள் சபாநாயகர் தனபால் நம்மோடு இருக்காங்க. சார், உங்களுடைய மகன் இன்னைக்கு அமைச்சரா பதவியேற்றிருக்காங்க. எப்படி இருக்கு சார் இந்த நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கீங்க? மிக சந்தோஷத்தோட இருக்கேன். நான் எப்படி பதவி ஏற்ற போது எனக்கு என்ன சந்தோஷத்ததோ அதை விட பன்மடங்கு சந்தோஷமா நான் இருக்கேன். அதே வேளையில இது போன்ற ஒரு உயரத்துக்கு செல்வார் முன்னாடியே நீங்க எதிர்பார்த்தீங்களா? லோகேஷ் அவர்கள் பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நீங்க சட்டமன்றத்திலே மிகப்பெரிய அளவுல இருந்தீங்க. அவரோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? கடுமையான உழைப்பாளி, அதனால முன்னுக்கு வருவார். இன்னும் மேல நல்லா உழைத்து நல்லா மேல வரணும். சார், இப்போ அதிமுக இன்னும் தொடர்றீங்களா? அதிமுக இருந்து இன்னும் நிலை நான் எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் விலகி ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவுதான். இப்ப இருக்கக்கூடிய அதிமுக நிலையை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? எனக்கா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய அதிமுக பார்த்திருப்பீங்க, ஜெயலலிதாவுக்கு அதிமுக, எடப்பாடி அவர்களோட அதிமுக தொடர்ந்து நீங்க பார்த்திருந்திருக்கிறீங்க, பல பொறுப்புகள் இருந்திருக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய அதிமுக எப்படி நினைக்கிறீங்க? மிக வருத்தமா இருக்குது. அதாவது நம்ம வளர்த்த கட்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மிகுந்த வருத்தமா இருக்குது. மன வருத்தம். நான் உடல்நிலை சரியில்லை, வீட்டோட இருக்கேன். அவ்வளவுதான். இப்ப இருக்கக்கூடிய தலைமைக்கு பொதுச் செயலாளருக்கோ இல்ல பிரிஞ்சு இப்ப செயல்படக்கூடிய எஸ்மி வேலுமணி அவர்களுக்கு ஏதாவது அறிவுரை ஏதாவது வழங்குறீங்களா? இல்ல, அவங்களாம் பெரிய ஆளுங்க. அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்ல முடியாது. அவங்களாம் ரொம்ப பெரியவங்க. நாம ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுகவினர் 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற கட்சியிலிருந்து ஒரு பிரிவு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு இயல்பு தானா, அல்லது இந்த காலத்தின் தேவையா, இல்ல இப்படி பண்ணிருக்கூடாது நினைக்கிறீங்க? இல்லப்பா, அது அங்க சபையில சபாநாயகர் முடிவெடுத்துருவார். உங்களோட அறிவுரைகளா என்ன சார் வழங்க போறீங்க? உங்களுடைய சன் இருக்கிறாங்க, இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைவர் கிட்ட போய் சேர்ந்திருக்கீங்க. அவர் சிஎம் அவர் தலைமையில சேர்ந்திருக்கீங்க. அவர் தலைமையில நல்ல வழிகாட்டுன்னு பேர்ல நல்லா உழைத்து நல்லா அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். சார், உங்க அப்பா முன்னிலையில ஒரு அமைச்சரா பதவியேற்று இருக்கிறீங்க. எப்படி இருக்கிற சார் இந்த சூழலை? உங்க தந்தையை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை தலைவரா பணியாற்றி இருக்கிறாங்க. மிக நீண்ட காலம் பணியாற்றிருந்த ஒரு தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த அமைச்சரவையில நீங்க பொறுப்பேற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரும் சொன்னாரு, அவரு ரெட்டிப் சந்தோஷத்தோட இருக்காரு, நான் ட்ரிபிள் மடங்கு சந்தோஷத்தோட இருக்கிறேன். முக்கியமா என்னுடைய தலைவன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்னுடைய தலைவனோட அமைச்சரவையில நான் இடம் பிடிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவர் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். உண்மையாக உழைப்பேன். சார், இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்று ஒரு வாரத்துக்கு மேல தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த அமைச்சரவையில விரிவாக்கத்துல உங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சதை நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க முதல்ல, இல்ல எதிர்பாராம கிடைச்சது? அதான் நான் சொல்றேன், எதிர்பார்க்கல. சீட்டு கிடைக்கணும் எதிர்பார்க்கல. சீட்டு கொடுத்தாரு. நான் போய் உண்மையா மக்களை போய் சந்திச்சேன். அவர்கள் என்ன ராசிபுரம் மக்கள் என்ன வாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் அண்ணா அவர்கள் இந்த வாய்ப்பு வழங்குவார் நான் கனவுல கூட நினைக்கல. அவரோட அமைச்சரவையெல்லாம் நான் இடம் பிடிப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. வாய்ப்பு வழங்கிட்டாரு. அதனால அண்ணனுக்கு நன்றி, ராசிபுரம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. எப்படி சார் செயல்பட போறீங்க? அமைச்சர் ஆயிட்டீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வகையில பண்ண போறீங்க? உங்க பகுதி சுற்றுவட்டார மாவட்டத்திற்கு என்ன செய்யும்? கண்டிப்பா நல்லா செய்வேன். டூ ஏர்லி நான் கமெண்ட் பண்றதுக்கு. நான் நிறைய செய்யணும்னு காத்துட்டு இருக்கேன். ஒரு உத்வேகத்தோட கிளம்புறேன். என்ன சார் போர்ட்போலியோ கொடுக்குறாங்க உங்களுக்கு? தெரியல, அதை பத்தி எல்லாம் தெரியல. நன்றி. முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களும் அவருடைய மகனும் அமைச்சருமான லோகேஷ் அவர்களும் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோடன் சுரேஷ்குமார்.